இன்னைக்கு டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ் பார்க்கணும். லைக் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. டேட்டாபேஸ் டிசைன்ல ஒரு 2 முக்கியமான கீஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இப்போ பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஓகேங்களா? டேட்டாபேஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிரைமரி கீயோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பிரைமரி கீ என்ன சொல்லுவோம்னா, ஸோ எஸ்குவல் அப்படின்னா என்னன்னா பேசிக்கலி இட்ஸ் அ டேட்டா பேஸ். ஓகேங்களா? டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டாவை வந்துட்டு நிறைய டேட்டாவை எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்றதுக்கும் ரிட்ரைவ் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் இட்ஸ் யூஸ்டு ஃபார் த எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ், ரிட்ரீவல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். நான் கண்டென்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், அன்னைக்கு மாதிரி எக்ஸல் கண்டென்ட் மாதிரி. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. நார்மலி டேட்டா பேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் ரிட்ரைவ் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். லைக் த எக்ஸல்ல நம்ம என்ன பண்ணோம், சேம் விஷயம் we will going to do with the database as well. பட் இங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும்போது டேட்டாபேஸ்ல ஐ மீன் எக்ஸல்ல பண்றதை விட டேட்டாபேஸ்ல we will have the more advantages to do that. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ டேட்டா பேஸ்ல மெயின் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கு. ஒன்னு ரிலேஷனல் டேட்டா பேஸ், இன்னொன்னு நோ எஸ்குவல் டேட்டா பேஸ். இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்ன, நோ எஸ்குவல் டேட்டா பேஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட் வில் ஸ்டோர் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர்டு டேபிள்ஸ். இந்த எக்ஸல் மாதிரி இங்க இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மாதிரி டேட்டாவை ஸ்ட்ரக்சரா வந்துட்டு ஸ்டோர் பண்றதுதான் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஓகேங்களா? வேறஸ் நோ எஸ்குவல் டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னா, யூஸ்டு ஃபார் த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கும்? ஜேசன் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? ஒரு ஜேசன் ஃபைல் அனுப்புனேன், ஞாபகம் இருக்குங்களா பாக்கியது? எஸ் சார். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. லைக் அதுல என்ன இருக்கும், கீ பேர்னு ஒன்று சொன்னானுங்களா, கீ Yes, sir. பேர் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி டேட்டா இல்லாம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது நோ எஸ்குவல் டேட்டாபேஸ். ஸோ அப்போ நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு என்ன டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மை எஸ்குவல் டேட்டாபேஸ், நெக்ஸ்ட் போஸ்ட்கிரெஸ்குவல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த சார். மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. மெயினா ஒய்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது மை எஸ்குவல் அண்ட் போஸ்ட்கிரெஸ்குவல். இதுல நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா, நம்ம கோர்ஸ்ல we are going to choose the MySQL because அதுதான் ஒய்டா வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. And if we know the MySQL, if we want to switch to PostgreSQL also we can able to do that. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே Okay, sir. மேக்ஸிமம் சிமிலரா தான் இருக்கும். அதனால லேர்னிங் த MySQL இஸ் த பெஸ்ட். ஃபைன். ஸோ நவ் வாட் இஸ் மீன் பை எஸ்குவல்? இந்த எஸ்குவல்னு ஒன்று சொல்றேன் நான், MySQL, PostgreSQL அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா, யூஸ்டு டு மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். ஓகேங்களா? ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கு மேனிபுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் SQL, which is the structured query language. Right? Okay, sir. Okay. So now இப்போதைக்கு சொன்னதெல்லாம் திரும்ப ஓவர்வியூவா சொல்றேன். Database is an organized collection of data where we use it for the efficient storage, retrieval, and management. In the database, we are having the two main basic type of database, which is a relational database, NoSQL database. For the structured tables, relational database, unstructured data like JSON, NoSQL database. So we are going to use the relational database. In the relational database, main two databases are there. One is a MySQL, another is a PostgreSQL. So what is meant by SQL? So SQL is a structured query language, which is a programming language, which is used to manage and manipulate relational databases. Relational databases. Right? Okay. Okay, sir. So next we are going to see about basic SQL operations. So இப்போ SQL சொன்னாங்கல்ல, SQL-ல வந்து பேசிக்கா என்னென்ன SQL operations எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருங்க, ரெபேக்கா அண்ட் சப்னா 2 பேரும். So we will proceed. Okay. ஸோ பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் SQL ஆப்ரேஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DDL. இந்த DDL அப்படின்னா என்னன்னா டேட்டா டெஃபனிஷன் Language. ஓகே. இந்த டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ்ல என்னென்ன வரும்னா, which is used to define database structure. டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ற கொரிஸ் இருக்குதுங்கல்ல, இதுதான் இந்த டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ்னு சொல்றோம். இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ற மாதிரி என்னென்ன கொரிஸ் எல்லாம் இருக்குன்னா, ஒரு டேபிளை கிரியேட் பண்றது, ஒரு டேபிளை ஆல்டர் பண்றது. டேபிள் இன் த சென்ஸ் டேட்டா செட்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க இங்க வச்சிருக்கோமா, இது ஒரு டேபிள் எக்ஸல்ல. கரெக்ட்டுங்களா? Yes, இது sir. டேட்டா செட். ஓகே. இந்த டேட்டா செட்டை கிரியேட் பண்றதுக்கும் ஆர் இதை வந்துட்டு ஆல்டர் பண்றதுக்கு ஆர் இதை வந்துட்டு டிராப் பண்றது. டேட்டாபேஸை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராப் அப்படின்னா டெலீட்னு அர்த்தம். ஓகேங்களா? Okay. ஸோ டிராப் பண்றதுக்கு இது இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்றது தான் டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ் சொல்றோம். which is used for define the டேட்டா. ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். அதாவது ஒரு டேபிளை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு டேபிளை ஆல்டர் பண்றதா இருக்கட்டும், அல்லது இந்த டேபிளை டெலீட் பண்றதா இருக்கட்டும். ஓகே. ஸோ செகண்ட் we are going to see about DML. This DML is the data manipulation language. Okay. Data manipulation language அப்படின்னா used to manipulate data. What is mean by manipulating? Manipulating is checking the nature of the data, sir. Like checking the data or inserting the new data, updating the Okay. data, deleting the Okay. data. Okay. Okay. To check the data or to view all the data, we will use a select operation. Okay. Okay. Next, we will use insert operation to insert a new record. We will use update operation to change the existing data. We will use the delete record to delete the observation. Okay. Okay. So Okay. again, there will be another two basic SQL operations that we will discuss later. As of now, we are going to see about the data definition language and data manipulation language. Okay. Okay. Definition language is used to create the table, alter the table, and drop the table. Manipulation language is used to select the data, insert the data, update the data, and the deleting the data. Right? Okay. ரெபேக்கா நீங்க பண்றீங்களா? Or சார் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? சூப்பர். ஸோ நீங்க சப்னா
ஹலோ சப்னா கேக்குதுங்களா? கேக்குதா சார்? கேக்குது. முடிச்சிட்டீங்களா நீங்க? பண்ணிட்டேன் சார். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் எரர் வருது. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கூட காட்டுங்க என்னன்னு. ஒரு நிமிஷம் sir. பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள போயிடலாம். Stop sharing. ஸோ இப்போ பாக்யரதி நான் இவங்களுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த காலில் வந்துட்டு 3 பேர் இருக்கீங்க. ஸோ மற்ற 2 பேருக்கும் நேற்று வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸோட யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சேம் லைக் தட் ஐ வில் ப்ரொவைட் ஃபார் யூ. உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஷூர் சார். ஷூர் சார். அதுல வந்துட்டு நம்ம எல்லா டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். யா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் ஹேவிங் த எக்ஸல். கரெக்ட்டுங்களா? இந்த எக்ஸல்ல ஓகே. டிஃப்ரெண்டா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ஓகே சார். டேபிளோட நேமை சேஞ்ச் பண்ணனா நம்ம எங்க போய் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். கிளிக் பண்ணி டேபிள் டிசைன் பண்ணோம்னா இந்த இடத்துல நேம் இருக்குன்னு பார்த்தோமா? ஆமா சார். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த நேமை வச்சு ஒரு டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த டேபிளோட நேம் என்னது? சேல்ஸ். ஓகேங்களா? இதுல என்னென்ன ஓகே சார். வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு? சேல்ஸ் பர்சன், ஜியோகிராஃபி, ப்ராடக்ட், டேட்டு, அமௌண்ட், கஸ்டமர்ஸ், பாக்ஸஸ். இது எல்லாமே வேரியபிள்ஸ். ஸோ இதை எப்படி எக்ஸல்ல ஒரு டேபிளா கிரியேட் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி நம்ம டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணணும். ஓகே சார். ப்ராக்டிஸ் எப்படி டேட்டா பேஸ்ல டேபிள் கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். So before getting started to that, we need to see about some of the concepts in the database. So databaseல இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடுவோம். பார்த்துட்டு we will do that. Okay? Fine. ஓகே. So when we are working with the databases, the first and foremost concept is a database and design. இந்த டேட்டாபேஸ் டிசைன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ நான் நோட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அ பிரைமரி கீ அண்ட் செகண்ட் இஸ் அ ஃபாரின் கீ. பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸல் இருக்கு. ஓகே, இதான் நம்மளோட எக்ஸல். இதுல இது சேல்ஸ் டேட்டா. கரெக்டுங்களா? சேல்ஸ் ஓகே சார். டேட்டா. இதுல ஏதாவது ஒரு ரெக்கார்டு which will be a unique ரெக்கார்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது அந்த ரெக்கார்டு வந்துட்டு திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். such as ஆர்டர் நம்பர். ஓகேங்களா? ஓகே ஆர்டர் சார். நம்பருங்கிறது ஒரு ரெக்கார்ட். கரெக்டுங்களா? இந்த ஆர்டர் நம்பர் 1 வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகுமா? ஆகக்கூடாதுல. ஒரு ஆர்டர் ஆமா. ஆர்டர் ஐடி 1ல
ஒரே ஒரு ஆர்டர் தானே நடந்திருக்கணும். ஒரு ஆர்டர் ஆமா ஐடியில 2 ஆர்டர் நடந்திருக்க கூடாதுல்ல. நடந்திருக்க கூடாது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி யுனிக் ரெக்கார்ட் இன் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோட யுனிக் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்றோம். ஓகே புரிஞ்சுங்களா? சார். எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ ரிமைனிங் டூ இட்ஸ் கிளியர் எஸ் சார். உங்களுக்கு? ம். Okay, fine. So unique record in a table, whether it may be order ID or it may be something else. So இதுல வந்து order ID வந்து யூனிக்கா இருக்குங்கிற மாதிரி let's consider. Okay, இது primary key. Next is a foreign key. Foreign key அப்படின்னா என்னன்னா a field in one table that refers to the primary key of another table. அதாவது இதுல இருக்கக்கூடிய ஃபீல்டு, இந்த இப்போ இன்னொரு டேட்டா எடுத்துப்போம். இந்த டேட்டா அதர் டேட்டாக்குள்ள வந்துட்டு இதை எடுத்துப்போம். இதோட நேமும் ப்ராடக்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? இதுல யுனிக் ரெக்கார்டு என்னவா இருக்கும்? இந்த ப்ராடக்ட்ங்கிறதா இதுல யுனிக் ரெக்கார்ட். கரெக்ட்டுங்களா? ஏன்னா பிகாஸ் ப்ராடக்ட பத்தின இன்ஃபர்மேஷனை போட்டிருக்கோம், மில்க் பார்ஸ் போட்டிருக்கோம், 50% டார்க் பைட்ஸ் போட்டிருக்கோம். இந்த டேட்டாலாம் இது என்ன கேட்டகரி என்ன சைஸ் இருக்கு, இதெல்லாம் திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆகும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஸோ இதுதான் இதுல என்ன, இந்த ப்ராடக்ட்ல இதுதான் பிரைமரி கீ. கரெக்டா? ஸோ எஸ் சார். ஃபாரின் கீ அப்படின்னா என்னன்னா a field in one table. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு, ஓகே, that refers to the primary key of another table. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ஸோ அப்ப இந்த டேபிள் என்ன, இந்த வேரியபிள் என்ன வேரியபிள்? இட்ஸ் அ ஃபாரின் கீ வேரியபிள். புரிஞ்சுங்களா? எஸ் சார். ஓகே, ஃபைன். இது ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கான சின்டெக்ஸ், ஜஸ்ட் சின்டெக்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல இதை நம்ம முடிச்சு ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா டைப்ஸ். வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பேசிக் டேட்டா டைப்ஸ் ஆஃப் த எஸ்கியூஎல். டேட்டா டைப் எஸ்கியூஎல்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம். So these are the basic data types available on the SQL. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நியூவை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் இஸ் த இன்ட், which is used for the whole numbers. whole numbers இருக்குங்கல்ல, லைக் 0 to infinity, 0 1 2 3 4, இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா we will use the integer data type. லைக் எக்ஸலோட வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், இது என்ன டேட்டா டைப்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது இன்டீஜரா இல்ல இது கேரக்டராங்கிறத நம்ம முடிவு பண்ணணும்னு சொன்னோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். யா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இது இன்டீஜரா, வேர் கேர் மீன்ஸ் வேரியபிள் அண்ட் கேரக்டர். அதுல வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், கேரக்டர் இருக்கும். டெக்ஸ்ட் இஸ் அ பியூர் டெக்ஸ்ட், ஒரு கண்டென்ட், ஒரு பேராகிராஃப். வேற அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ லைக் டாலர் ஹேஷ் இந்த மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கிறோம், வெறும் பியூரா டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறோம்னா we will go with the text. Okay, so next is a date. Date is used for the date formats. லைக் வந்துட்டு ஆர்டர் டேட் இருக்குதுங்கல்ல, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு டேட் யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைனி இன்ட் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வேணாம், we will see, right? ஸோ பிக் இன்ட் அப்படின்னா என்னன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் இன்டீஜர் வேல்யூ பட் இட் இஸ் அ பிக் இன்டீஜர் வேல்யூ, அதாவது இன்டீஜர் வேல்யூலயே 9 நம்பர்ஸ்க்கு மேல போகுது, இட்ஸ் கன்சிடர் ஒரு பெரிய இன்டீஜர் வேல்யூ. ஸோ இந்த டைம் we will go with the big int, லைக் ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கு இன்டீஜர்லயே. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதிகமா வேல்யூஸ் இருக்கும்போது we will go with the big int instead of the int. So next வந்துட்டு decimal, which is used to store with the number with precision. அதாவது பின்னாடி வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்றது.
அண்ட் ஃப்ளோட் அண்ட் டபுள். ஃப்ளோட்டும் அதே தான், டபுளும் அதே தான். டபுள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் பின்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கு உதவும். நெக்ஸ்ட் வில் பி a பூலியன். இந்த பூலியன் கான்செப்ட் இப்போ தேவையில்லை, we will discuss later. Fine.